தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கீங்களா? எந்த முடிவுமே சரியாக எடுக்க தெரியலையா? ஒரு நல்ல செய்தி தேவன் உங்களுக்கு சொல்கிறார். தேவன் உங்களை வழி நடத்துகிறார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் இந்த வசனத்தில் 3 வாக்குறுதியை கொடுக்குறாரு. தேவன் நமக்கு வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுப்பார். நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுவார். பல நேரம் நம்ம தவறான முடிவு எடுத்ததுக்கு காரணம் நம்முடைய தேவன் குரலை நம்ம கேட்காம இருக்கிறனால தான். நமக்கு தெரியாத பாதையை தேவன் தெரிஞ்சு வச்சுருப்பார். நமக்கு ஃப்யூச்சரே நமக்கு தெரியாது, ஆனால் அது எல்லாமே தேவனுக்கு தெரியும். அவர் காட்டும் வழி தான் நமக்கு எப்போவுமே சேஃப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு வழியாக இருக்கும். இது ஒரு பவர்ஃபுல் ப்ராமிஸ். தேவன் தொலைவிலிருந்து நம்மளை பேச மாட்டார், ஆனால் நம்மளை ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டு தான் இருப்பார். கவனித்து நம்மளை வழிகாட்டுவார். ஒரு அப்பா மாதிரி, ஒரு மேய்ப்பன் மாதிரி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா தெரியாத இடத்துக்கு கூகுள் மேப் இல்லாமல் போனோம்னா சிரமம்தான், போக முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி தான் நமக்கு தேவன் நம்மோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் நமக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா குழப்பமாயிரும். தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி. அவர் வழிகாட்டினா நம்ம சரியான இடத்துக்கு போவோம். இந்த வசனத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் சேர்க்கறது? தினமும் ஜெபத்தில் நம்ம தேவன்கிட்ட கேட்கலாம், இல்லை வேதம் படிக்கலாம். அது மூலயமா வழிகாட்டுதல் நிறைய இருக்குது. நமக்கு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் மூலயமா எடுக்கணும். அதே மாதிரி அவர் சொல்கிறத கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தேவன் பேசுகிறாருன்னா அதை கேட்கறதுக்கான மனசு நமக்கு வேணும். நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் உறுதி, தேவன் உங்களை விட்டு விட மாட்டார். அவர் உங்களை போதிப்பார், வழிகாட்டுவார், ஆலோசனை கொடுப்பார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை தேவனிடம் ஒப்படையுங்கள். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து உங்களை போதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.